வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி? இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நேற்றுலேருந்து சில பேர் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. பெங்களூரில் ஹோட்டல் அசோசியேஷன் இருக்காங்களே, அவங்க சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இன்று முதல் பெங்களூரில் ஹோட்டல் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரு ஹோட்டல் அசோசியேஷன் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. பெங்களூரில் ஏற்பட்டுருச்சு நிலைமை, நாளைக்கு சென்னையில் கூட இந்த நிலைமை ஏற்படலாம். எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 33 கோடி வீடுகளுக்கு மேலே எல்பிஜி சிலிண்டரை தான் பயன்படுத்துகிறாங்க. சமையல் எரிவாயு இருக்குல்ல, கேஸ் சிலிண்டரு, அதை தான் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போது அதில் தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா சமைக்கக்கூட முடியாது, ஒட்டுமொத்த இந்தியாவே ஸ்தம்பிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரும் பேனிக்காக வேண்டாம், மத்திய அரசாங்கம் இதை கவனமாக மானிட்டர் பண்ணுது. டெஃபினட்டாக எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு இந்தியாவில் ஏற்பட வாய்ப்பு கிடையாது. விரைவாக சப்ளையை பண்ணுறதுக்காக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பெட்ரோலியம் மினிஸ்டர் கூட அவசர ஆலோசனை நடத்தியிருக்காரு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் சிலிண்டரை புக் பண்ணோம் அப்படின்னா 21 நாட்களுக்குள்ளே சிலிண்டரை மறுபடியும் புக் பண்ண முடியாது. 21 நாட்களுக்கு பிறகு தான் புக் பண்ண முடியும். ஆனால் இப்போ அது 25 நாட்களாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சிலிண்டரை பதுக்கி வைப்பதை தடுப்பதற்காக இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போது இந்திய அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா மோடி பதவி விலகணும், சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கூவிக்கிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, வேர்ல்டு வைடு பிரச்சனை இருக்குது. பெட்ரோல் டீசல் சப்ளையில், எல்பிஜி சிலிண்டர் சப்ளையில் வேர்ல்டு வைடு ப்ராப்ளம் இருக்குது. காரணம் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி வழியாக தான் வேர்ல்டு வைடு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விநியோகம் நடந்துருக்கு. இப்போது ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, மூடி இருக்காங்க. இதன் காரணமாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, சமையல் எரிவாயுலாம் சப்ளை பண்ண முடியலை. அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் வழியாக அதை விநியோகம் செய்ய முடியலை. இதுதான் பிரச்சனை. அண்ணாமலை இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட்டை யாரெல்லாம் கவனிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன நிலவரம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும். இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் தான் பிரச்சனை, அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறது தான் பிரச்சனை. இப்போ ட்ரம்ப் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை ஈரான் க்ளோஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா இப்போ நாங்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்திருக்கோம்ல, இதே மாதிரி 20 மடங்கு அதிகமாக தாக்குதல் நடத்துவோம். ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் வழியாக வரக்கூடிய எண்ணெய் கப்பல்களை, எல்பிஜி சிலிண்டரை ஏற்றிட்டு வரக்கூடிய கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினாலோ, இல்லை அந்த கப்பல்களுக்கு வழி விட மாட்டோம், கப்பல்களை விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாலோ இப்போ நாங்கள் தாக்குன மாதிரியே 20 மடங்கு அதிகமாக தாக்குவோம் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. புத்தின் சொல்கிறாரு, ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால வரக்கூடிய நாட்களில் உலக அளவில் ஆயில் சப்ளைக்கு, க்ரூட் ஆயில் சப்ளை மற்றும் எரிவாயு சப்ளைக்கு ஒரு பெரிய டிமாண்ட் ஏற்பட போகுது அப்படின்னு புத்தின் சொல்லியிருக்காரு. அதனால் இது இந்தியாவில் மட்டும் நடக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. இந்தியா எவ்வளவோ பரவாயில்ல, பெட்ரோல் டீசலுடைய விலை நம்ம நாட்டில் இன்னும் கூடலை, அதே விலையில் தான் நீடிச்சுக்கு இருக்குது. ஆனால் பாகிஸ்தான்லாம் அப்படி கிடையாது, எங்கேயோ போயிடுச்சு விலை. ஈரான் இஸ்ரேல் இடையேயான சண்டைக்கு அப்புறம் பாகிஸ்தானில் பெட்ரோலுடைய விலையெல்லாம் எங்கேயோ உயர்ந்துருச்சு. இப்போ பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க. வேலை நிறுவனங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வாரத்துக்கு 4 நாள் தான் ஆஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு அரசு நிறுவனங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ஏன்னா போகும்போது போக்குவரத்துக்கு பெட்ரோல் டீசல் செலவாகும். இதை தடுப்பதற்காக இப்படி பாகிஸ்தான் கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்க. இந்தியாவில் அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கையிருப்பு இருக்குது. ஒரு 20-25 நாளைக்கு நம்மளால் நெருக்கி பிடிச்சி ஓட்ட முடியும். அந்த அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கையிருப்பு வச்சுருக்காங்க. ஆனால் எல்பிஜி சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, அண்ணாமலை சொல்கிறாரு, சவுதி அரேபியாவிலிருந்து தான் நமக்கு அதிக அளவு எல்பிஜி சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இறக்குமதி செய்யப்படுதான். ஈரானு சவுதி மேலே தான் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்திக்கிருக்காங்க. சவுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக எண்ணெய் நிறுவனங்களின் மீது தாக்குதல் நடத்திக்கிருக்காங்க. பத்தாவதுக்கு இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டையும் மூடி வச்சுருக்காங்களா, இதனால தான் நம்ம நாட்டில் எல்பிஜி சிலிண்டருக்கான தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. ஸ்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நல்லா இதற்காக ஒர்க் பண்ணிக்கிருக்காங்க. யாரும் பேனிக்காக வேண்டாம், கூடிய விரைவாக இந்த நிலைமை கட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு அண்ணாமலை நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவசர ஆலோசனை அப்படின்னு தமிழக மீடியாக்கள் செய்திகள் வெளியிட்டு இருக்காங்க. எதுக்கு ஆலோசனை அப்படின்னா, ஈரான் இஸ்ரேல் இடையேயான சண்டை காரணமாக இது மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட் சப்ளையில், எல்பிஜி சிலிண்டர் சப்ளையில் ஒரு பெரிய அந்த சப்ளை செயினில் பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இதை சால்வ் பண்ணுறதுக்காக தமிழகத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு முதல்வர் அவசர ஆலோசனை அப்படின்னு திமுக மீடியாக்கள்லாம் செய்திகள் வெளியிட்டிருக்காங்க. பாஜக என்ன கிண்டல் பண்ணுறாங்கன்னா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு முதல்வர் ஆலோசனை செய்து என்ன பயன்? இது முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சப்ஜெக்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது மாதிரி எல்பிஜி சிலிண்டரை இறக்குமதி பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை இறக்குமதி பண்ணுறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வேலை.
இங்கே முதல்வர் என்ன பண்ண முடியும்? மோடிக்கு கடிதம் எழுத முடியும். மத்திய அரசாங்கத்துக்கு ஜஸ்ட் ஒரு கடிதம் எழுதி வலியுறுத்த முடியும். முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் தான் இதை சரி செய்ய போகிறாங்க. சரி செஞ்சதுக்கப்புறம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார். தமிழகத்தில் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடே இல்லை பார்த்தீங்களா, காரணம் எம்கே ஸ்டாலின் அப்படின்னு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காக தான் இன்னைக்கு இந்த அவசர ஆலோசனை நடந்திருக்கு அப்படின்னு பாஜக சொல்ல இந்த விஷயங்கள்லாம் பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. ட்ரம்ப் இன்னொரு ஹாப்பியான செய்தியை ஷேர் பண்ணியிருக்காரு. என்னன்னா, இந்த சண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட விரைவாக முடியும், இதுக்குள்ளே இந்த போரை முடிக்கணும் அப்படின்னு நாங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டிருந்தோம். ஆனால் போகிற போக்க பார்த்தா அதை விட முன்னாடியே இந்த சண்டை முடிஞ்சிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. சட்டுப்புட்டுன்னு பிரச்சனைகள்லாம் முடிங்க. ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னா உலகமே பாதிக்கப்படுது அப்படிங்கிறதா மக்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.